அண்மை செய்தி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை நாளை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த்குமார், இதுகுறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை நாளை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்துவிட்டு அவருக்காக குற்றச்சாட்டு பதிவிற்காக இன்று ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதால் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என கூறி அவர் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் தெரிவித்தார். மேலும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அதனை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்தார். அப்போது நீதிபதி குற்றச்சாட்டு பதிவு என்பது உச்சநீதிமன்றத்தில் வருகிற ஜாமீன் வழக்கு 12ஆம் தேதிதான் வழக்கு விசாரணைக்கு வருவதாகவும், அதே போன்று விடுவிக்கக்கூடிய மனு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்தில் 14ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதை ஏற்க மறுத்த நீதிபதி செந்தில் பாலாஜியை நாளை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும், அவ்வாறு நேரில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றால் காணொலி காட்சி மூலமாக அவரை ஆஜர்படுத்துங்கள், குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளப்படும் என அறிவித்து நாளை தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.